உங்க பேச்செல்லாம் கேட்டு நான் ரொம்ப பெரிய முடிவு ஒன்று எடுத்திருக்கேன். போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் குட்டிங்களோட அம்மா கிவிக்கு உடம்பு சரியில்லை, இப்படியே விட்டா அது குட்டிங்களுக்கு சாப்பாடு தீத்தியே டயர்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், குட்டிங்களை வெளியே எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுங்க. எந்த முன் அனுபவமும் இல்லாம இது எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பேர் சொல்லும் போது அது எப்படி கேட்காம இருக்கும். லவ் பேர்ட்ஸ் குட்டிங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணூர் வெளியே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம 2 குட்டி தான் வெளியே எடுத்திருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த 2 குட்டி எடுக்கலாம். 12 hours later. அடுத்த 2 குட்டியை ஹைஜீனிக்கா க்ளவுஸ் போட்டு எடுத்திருக்கோம். இந்த குட்டிங்களுக்கு கிவி எவ்வளவு சாப்பாடு ஊட்டி இருக்கு பாருங்களேன். நம்ம கிவி அளவுக்கு குட்டிங்களை நம்மளால பாத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நம்மளால முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட் போடுவோம். நம்மளால முடிஞ்ச ரிலாக்ஸேஷனா அவங்க 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. அடுத்தவங்க ரெக்கவர் வர்றது கடவுள் கையில தான் இருக்கு. கிவி கூடயே இருந்த குட்டிங்க இப்ப தனியா இருக்கும்போது அவங்களுக்கு ஹீட் தேவைப்படும். அதுக்காக தனியா ஒரு பல்பு போட்டு வச்சிருக்கோம். இப்போ நம்ம கையில 4 குட்டி இருக்கு. இந்த 4 குட்டிக்கும் பேர் வைக்கிறத இன்ட்ரெஸ்டிங்கா தனித்தனி வீடியோவா போடலாம்னு இருக்கோம். நம்ம இப்ப ஹேண்ட் ஃபீட் பண்ணக்கூடிய ஃபீடு உங்களுக்கு டைஜஸ்டிவ்க்கு எப்படி இருக்கும்னு நமக்கு ஐடியா இல்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். ஒரே டைம்ல ஓவர் ஃபீட் பண்ண வேணாம். இந்த ஃபர்ஸ்ட் குட்டிக்கு நான் ஒரு பேர் யோசிச்சு வச்சிட்டேன். பேரு கிக் பாக்ஸிங் சம்பந்தப்பட்ட ஒரு பேர். உங்களால முடிஞ்சா கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கிவி நம்ம வீட்டுக்கு வந்து 100 நாள் கிட்ட ஆக போகுது. இத்தனை நாள்ல இவ்வளவு டயர்ட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம்னு டெட்ராசைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கோம். மருந்து குடிக்கணும்ன்றதுக்காக கிவிக்கு ரொம்ப நேரமா நம்ம தண்ணியே வைக்கல. அப்பதான் அது மருந்து கலந்த தண்ணியை குடிக்கும். இந்த மருந்து கலந்த தண்ணியை வச்ச உடனே ஃபர்ஸ்ட் மேல் பேர்டு தான் வந்து தண்ணியை குடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போய் ஃபீமேல் பேர்டுக்கு அதுவே ஊட்டி விட்டுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இவங்க பேருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவே கிவி நம்ம எப்படியாவது காப்பாத்தி அடுத்த வீடியோல கிவியோட அப்டேட் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை. இன்னைக்கு லவ் பேர்ட் சீரிஸோட டே 23.